So can you all see the book? Rama? Yes, ma'am. Yes, Mata. So we have finished until எதுவரைக்கும் முடிச்சோமா ரேவதி மேடம்? சக்கரமா வேர்ட்ஸ் வரைக்கும் தான் மாதா முடிச்சிருக்கோம். சக்கரம் வேர்ட்ஸோட நிறுத்திட்டோம். ஆவாம் யுவாம் பார்த்தோமா? பார்த்துட்டோம், அதுவும் பார்த்துட்டோம். Okay. So now we have to just do the this. Okay. So start பண்ணுங்கம்மா. திரிபுர சுந்தரி மேடம், you start. புக் இருக்கா அவங்க முன்னாடி? Yes, Mata. Visible, Mata. நௌகா லெசன் முடிச்சிட்டோம். திரும்பி அதே எடுக்கலாமா? அடுத்த லெசன் மாத்தா தேனு. அது இல்ல நௌகா நம்ம பண்ணல. நம்ம we have done only up to the words. Avam yuvam only we have done. We have to do the paragraph. Okay, Mata. Sentences we have to do. Okay, Mata. ஆவாம் சக்கடேன அத ஆவாம் சக்கடேன கிரகம் கச்சாவஹ. இதுல வந்து ஆவாம் நபுன்சக லிங்கம். சாரி, இது ஆவாம் ப்ரோனவுன்காக சொல்றோம் மாத்தா. மீனிங் சொல்லுங்க. சக்கடம், ஒரு நிமிஷம் மாத்தா. சக்கடம் வந்து காட்டு. ஆவாம் கிரகம் கச்சாவ. நாங்கள் தேரில் ஏறி ரதத்தில் கிரகம் கச்சாவஹ. இல்லம்மா, வண்டி தான். வண்டி. சக்கடம்னா it's a cart. It's not a chariot. It's a cart. சரிங்க மாத்தா. ஆவாம் சக்கடேன கிரகம் கச்சாவஹ. நாங்கள் காட்டு அந்த வண்டியில் கிரகம் வந்து கச்சாவஹ வந்து அடைந்தோம். அடைந்தோம். செல்கிறோம். ஆவாம் செல்கிறோம். என்ன? ஆவாம் ஆவாம் ஐயம் புள்ளி, அதாவது ஐயம் சாரி ஆவாம் வந்து இதுல சொல்றோங்க மாத்தா. என்னது? அகம் ஆகாம் அகம் ஆவாம் பயம். கரெக்ட்டா? பயம். ஆமாங்க. So ஆவாம் is த்விவச்சனம். நாம் இருவர் பகுவச்சனம்ல வருது. த்விவச்சனம். பகுவச்சனம் கிடையாது. சாரி த்விவச்சனம். ஆவாம் பயம். So த்விவச்சனம். So we two நாங்கள் இருவர். Okay. அதுதான். இருவரா இருந்தாதான் ஆவாம். நாங்கள் அனைவரும் we all அப்படின்னா பயம். Okay. So this is only dvivachanam. This lesson, this avam is dvivachanam. And what is shakatena? Tritiya vibhakti ekavachanam. Shakatena. Okay, shakatena tritiya vibhakti ekavachanam. What is the shabdam? Shakata shabdam. அப்போ என்ன எண்டிங்? கமா நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க. ಶಕಟ ಶಬ್ದಂ ಶಬ್ದ ರೂಪ வந்து ಶಕಟ. ಏಕವಚನಂ ತೃತೀಯ ವಿಭಕ್ತಿ ಏಕವಚನಂ. என்ன லிங்கம்? ಶಕಟೇನ ஸ்திரீலிங்க. ಶಕಟே மேல பாருங்கம்மா. ஷகடம்னு வந்திருக்கு. நபுன்சக லிங்கம் மாதாஜி. அவ்வளவுதான். அப்ப எப்படி சொல்லணும் அத? அகாராந்த நபும்சகலிங்க ஷகட சப்தம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். புரியுதா? இப்ப ஆவாம் எப்படி சொல்லணும்? தகாராந்த திரிஷுலிங்கேஷு. போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். திரிஷுலிங்கேஷு அஸ்மத் சப்த. அஸ்மத் சப்த பிரதமா விபக்தி த்விவச்சனம். ஓகே மாதாஜி. சகாராந்த அஸ்மத் சப்தः பிரதமா விபக்தி திவிவச்சன். Sorry. But you should say trishu lingeshu, because all the three lingams it is the same. Okay mata. அடுத்தது கிரகம். நான் பிரதமா விபக்தியா உத்தம இதுதானே வரும். நாம் உத்தம புருஷவரம். உத்தம புருஷவரம் மாதாஜி. உத்தம புருஷ ஆவாம் நமக்கு ஆவாம்ங்கிறது உத்தம புருஷன்ல கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட். உத்தம புருஷன் எங்க வரும்? லக்காரத்துல தான் வரும். ஓ சுமதி மேடம், யுவர் டவுட். அதுதான் பிரதமா விபக்தியா இல்ல உத்தம? பிரதமா விபக்தி தான். அந்த வேர்ப் இருக்கு பாருங்க, கச்சாவஹ.
ஆமா. That verb only will come in Uttama Purusha, correct? ஓகே ஓகே Yes. மாதாஜி Yes, புரிஞ்சது. yes, yes. Gachami, gachavaha, gachamaha. So there only you have to say Uttama Purusha. Here it is the subject only. Here it is the subject. So it is Pratama Vibhakti Dvivachana. ஓகே மாதாஜி. கிரகம் அதே கிரகம் வந்து கிரகம் நபுன்சக லிங்கம். கிரகம் சொல்லுங்க அகாராந்த அது அதனாலே அகாராந்த ஆரம்பிக்கணும். எஸ் மாதா. அகாராந்த நபுன்சக லிங்கம். கிரகம் வந்து இம் சப்தம் வந்து இதுல வரும் மாதாஜி. எப்படி வரும்? இம்முல முடியறதுன்னா அது எப்படி வரும்? கிரக அகாராந்த சொல்லிட்டேன். சோ கிரக எஸ் மாதா. சப்தः. கிரக சப்தः. கிரக அகாராந்த புல்லிங்க. மா இதுல என்னமா இருக்கு? கிரகம் இருக்கு மாதாஜி. அப்ப கிரகம் நபுன்சக லிங்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப புல்லிங்கமா இருந்தாலும் த்விதியா விபக்தியில கிரகம் அப்படின்னு வரும். பட் கிரகம் itself is a நபும்சகலிங்கம். ஓகே ஓகே மாதாஜி. so what will be the ரூபம்? ரூபம் எப்படி இருக்கும்? கிரக இல்ல ரூபம் அதாவது பலம் பலை பல கிரகம் மூணு விபக்தி மூணு வச்சனம் சொல்லுங்க. கிரகம் மூணு வச்சனம். ஏகவச்சனம் கிரகம். த்விவச்சனம் கிரகே. கிரகே அதுக்கடுத்து கிரக ஏகவச்சனம் த்விவச்சனம் கிரகாணி. கிரகாணி கிரகாணி. எஸ் மாதா. So griham grihe grihani. And Yes, what is Mata. the Dvitiya Vibhakti also will be the same. சேம் கிரக இது வந்து பிரதமா விபக்தியும் ஒண்ணுதான், த்விதியா விபக்தியும் ஒன்னேதான் வருது மாதா. இது வந்து த்விதியாவா பிரதமாவா? இப்ப வந்திருக்கிறது அகம் வந்திருக்கிறதுனால அகம் கச்சாவ சிறுவர்கள். அப்ப வந்து த்விதியா விபக்தியில நம்ம ஓகே கச்சாவ கச்சாவக. இது வந்து கச் தாதுல இருந்து வருது. தாது தாத்து என்னது? கம் தாது. கம் கம் தாது. உத்தம புருஷ் கச்சாவக. உத்தம புருஷ. உத்தம புருஷக கச்சாவக. ஓகே என்ன வச்சனம்? பகுவச்சனம் மாதாஜி. நம்ம சிறுவர்கள் தானே படிச்சோம் நாம். இல்ல சக்கடேன சிறுவர்கள் இரு நாம் இருவர் ரெண்டு பேர். நாம் இருவர் தான் படிச்சோம். கரெக்டா? ஆமாங்க மாதாஜி. ஆவாம் படிச்சோம். ஆமாங்க மாதாஜி. அப்ப நாம் இருவர் தான். அப்ப என்ன வச்சனம் அது? நாம் இருவர். அப்போ வந்து இது வந்து த்விவச்சனம்ல சொல்றோம் மாதாஜி. ஆமா கரெக்ட். அப்போ சப்ஜெக்ட் த்விவச்சனம்னா verb என்ன வச்சனமா இருக்கும்? I have told you always the subject and the verb should be relative. ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதே நான் எல்லா கிளாஸ்லயும் சொல்றேன். இது ரெண்டும் வந்து ரிலேட்டடா இருக்கணும். If it is that is Pratama Vibhakti, here also it should be Ekavachanam, here also it should be Ekavachanam. Dvivachanamna Dvivachanam. Okay? Okay, ma'am. அப்போ இது வந்து ஆவாம் is Dvivachanam. So இங்க என்ன வரும்? கச்சாவக என்ன வச்சனம்? திவிவச்சனம் வரும் மாதாஜி. அவ்வளவுதான். அதே ஏகவச்சனம் எல்லாம் சொல்லுங்க எப்படி வரும்? அது உத்தம புருஷால உத்தம புருஷல இருந்து தீதாந்தி கச்சதி கச்சதஹ கச்சந்தி. திடீர்னு ஒண்ணுமே கேட்கல. அடுத்தது வந்து நீ மகா ஒரே ஒரு நான் என்ன சொல்றேன், கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் விபக்தி லக்காராலாம் நன்னா நெட்ரு ஆற வரைக்கும் பைஹாட் ஆற வரைக்கும் திறந்து வச்சுக்கோங்க. there's nothing wrong. okay, we are not doing any exam in the here. இந்த கிளாஸ்ல எந்த எக்ஸாமும் கிடையாது. திறந்து வச்சுன்னு பார்த்தாவது சொல்லுங்க. பட் நான் கேட்கும் பொழுது டோன்ட் go on thinking. பார்த்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. தீதா அந்தி சீதஹத மீ வஹ மஹ. it should be ready before you. அப்பதான் உங்களால சொல்ல முடியும். இப்ப என்ன வரும்? உத்தம புருஷர் எப்படி வரும்? கச்சாமி மீ மஹ மீ மாதாஜி ஒரு வஹ கச்சாவஹ மீ வஹ தஹ தஹ கிடையாதுமா. மீ வஹ மஹ மஹ கச்சா மஹ. ஓகே மாதாஜி. அதுக்கு அடுத்தது வந்து
அவம் அதுக்கு அடுத்தெல்லாம் கிடையாது, அதுதான் மூணாவது. அதானே உத்தம புருஷ. பிரதம புருஷ இஸ் தீதஹ அந்தி கச்சதி கச்சதஹ கச்சந்தி. மத்தியம புருஷ இஸ் சீதஹ த கச்சசி கச்சதஹ கச்சத. ஓகே. உத்தம புருஷ இஸ் மீ வஹமஹ கச்சாமி கச்சாவஹ கச்சாமஹ. புரியுதமா? ஓகே மாதாஜி, புரியுது மாதாஜி. அடுத்தது பண்ணுங்க. யுவாம் நௌகையே நௌகையா நதி தரத்தஹ தரத்தஹ. யுவாம்ல வந்து இங்கே கொடுத்திருக்கோம். இப்போ நீ யுவாம் நீங்க சொல்றேன் மாதாஜி. நீங்கள் இருவர் நௌகா. அப்ப யுவாம் வந்து என்ன சப்தம்? அஸ்மத் மாதிரியே. அஸ்மத் வந்து நல்லா கேட்டுக்கோங்கம்மா. அஸ்மத் இஸ் a pronoun where I is used. ஓகே ஓகே மாதாஜி. இங்கிலீஷ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றோம் இல்லையா, அதுதான். that is only அஸ்மத் சப்தம். யுஷ்மத் is where the second person is used. So நீங்கள் இருவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. So it is second person. அதுக்கு யுஷ்மத் சப்தம். ஓகே சொல்லுங்க. அகாராந்த. அகாராந்த உஸ்மத். அகாராந்த கிடையாது, இல்ல பாத்துக்கோங்க. சப்தம் யுஷ்மத். யுஷ்மத் சப்தம். உஷ்மத் சப்தம். அதுக்கு அடுத்து யுவா சொல்லுங்க. தகாராந்த யுஷ்மத் சப்தம். தகாராந்த உஷ்மத் சப்தः த்விவச்சன. அதுவும் த்விவச்சனம்ல என்ன வரும். விபக்தி? என்ன விபக்தி? யுவாம். ஒரு நிமிஷம் மாதாஜி. யுவாம். அகம் ஆவாம் வயம். அத மாதிரி துவம் யுவாம் யூயம். ஓகே. சோ என்ன விபக்தி, என்ன வச்சனம்? போன கிளாஸ்ல இது ரெண்டையும் நம்ம வேர்ட்ஸ் தான் செஞ்சோம். ஓகே. அதேதான் இந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கு. வித்யா விபக்தி பிரதமா விபக்தி த்விவச்சனம். த்விவச்சனம். ஓகே மாதாஜி. It is the subject here. Subject means always it will be in prathama only. Always think. These are some things we should put it in our mind. So yuvam. அப்போ you too. நௌகையா எப்படி வரும்? நௌகையா. What is the சப்தம்? சதுர்த்தி விபக்தி வருமா மாதாஜி? அது நௌகையா. நீங்கள் இருவர்னு வந்திருக்கோம். அப்போ சதுர்த்தி. ஒரு நிமிஷம் மாதாஜி. அவர்கள் நதி தரத்தஹ. நௌகா. நௌகானா என்னது? மேல பாருங்க, நௌகா வந்திருக்கு. எஸ் மாதாஜி. நௌகாங்கிறதுக்கு வந்து போட் சொன்னோம். நௌகையா என்ன விபக்தி? நௌகையா வந்து ராமாய சொல்ற மாதிரி மாதாஜி. சதுர்த்தி விபக்தி. ஒரு நிமிஷம் அவசரப்படாது. நௌகாங்கிறது என்ன சப்தம்? முதல்ல அகாராந்த சப்தமா? நௌகா ஆகாராந்த சப்தம் மாதாஜி. நௌகா மாலா மாதிரி ரமா சப்தம் மாதிரி சொல்றோம். அப்ப வந்து இது திருத்தியா விபக்தி. ரமயா மாதிரி நம்ம சொல்றோம் மாதாஜி. நௌகையா திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஏகவச்சனம் ஸ்திரீலிங்கம். அவ்வளவுதான். மாதாஜி. ஆகாராந்த ஸ்திரீலிங்க. ஆகாராந்த ஸ்திரீலிங்க திருத்தியா விபக்தி. நௌகா சப்தः ஏகவச்சனம் திருத்தியா விபக்தி. முதல்ல திருத்தியா விபக்தி சொல்லிட்டு தான் ஏகவச்சனம். ஓகே. ஓகே மாதா. அதுக்கப்புறம் வந்து நதி மாதாஜி. அது படிக்கிறது நதீம் தானே? நதீம் தான் படிக்கணும். அது வந்து நதீம் ஈகாராந்த சப்த நபுன்சகலிங்க. ஈகாராந்தம்னா எப்பொழுதுமே ஸ்திரீலிங்கத்துல தான் வரும். சரிங்க மாதாஜி. நதி சப்தம் நம்ம கிளாஸ்ல பண்ணும்போதே ஸ்ரீலிங்க சப்தத்துல நதி தான் பண்ணணும். ஆமா சாரிங்க மாதாஜி. நதி ஈகாராந்த சப்த ஸ்திரீலிங்க நதீம் அப்படிங்கறது வந்து திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் மாதாஜி. ஏன் திருத்தியா? அதாவது ரெண்டு பேரும் அந்த மீனிங்ல வரும்போது நௌகா போட். நௌகாயா படகால்
நதியை படகின் துணை கொண்டு நதின்னா நதியை என்னது? நதியை அப்படி வரும் மாதாஜி. எய் வந்தா என்ன விபக்தி? நதியை அப்படி சொல்றது இதுதான் மாதாஜி. நம்ம இப்பதானே ராமனை. ஐ வந்தா என்ன விபக்தி? ஒரு நிமிஷம் மாதாஜி. நதி வந்து திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். நோ 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 நதி சப்தம் நோ நோ நதி நோ. சாரி இது பிரதம இல்ல மாதாஜி. நதி சப்தம் வந்து நதி பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மாதாஜி. நதி வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பட் இது வந்து நதீம்னு வந்திருக்குல்ல. நதீம்னு வந்திருக்கு. ஆமாங்க மாதாஜி. அப்போ நதீம் வந்து திருத்தியா விபக்தி தான் மாதாஜி. திருத்தியா விபக்தி அதுதான் வரும் மாதாஜி. திருத்தியானா வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ். நௌகையா அப்படிங்கிறது சாரி திருத்தியா. சாரி ஏன்னா மாதாஜி. செகண்ட் விபக்தி மாதாஜி. த்வித்யா விபக்தி. த்வித்யா விபக்தி சொல்ற மாதாஜி. அது ஏகவச்சனம். அவ்வளவுதான் மாதாஜி. தரதக அது என்ன மீனிங் சொல்லணும் மாதாஜி? தரதக அப்படின்னா it is crossing. they are crossing the river. okay. அப்போ கிராசிங் இது தரதக வந்து கிரியா பதம் வரும் மாதாஜி. தீத்தக அந்த தீத்தக அந்த அதுல வரும் உத்தம புருஷல. தாது வந்து தர் தாது வருங்களா மாதாஜி? தர தாத்து கிடையாது. த்ரூ தாத்து. ஓகே மாதாஜி. உத்தம புருஷ். உத்தம புருஷ வருமா? இல்ல மாதாஜி. சப்ஜெக்ட் இங்க என்னது? இது சப்ஜெக்ட் வந்து யூ வந்திருக்கு. யூனா மத்தியம புருஷா. எப்போதுமே மத்தியம புருஷ. ஓகே மாதாஜி. தீதக. so it is again taratah. so it is sitah tha. so again it is madhyama purusha. madhyama purusha. dvivachanam. okay mataji. okay, let's stop here. but நீங்க ரொம்ப இது பண்ணணும்மா திரு சுந்தரி. you have to go through it. okay, don't get confused. Open. and you are getting nervous. I don't know why. don't get nervous. okay mataji. நீங்க ரொம்ப நர்வஸ் ஆறீங்க. இல்ல அந்த இப்பதான் மாதாஜி. இப்ப நீங்க இது சொல்லி இல்ல மாதாஜி. இப்ப நீங்க சொல்லி கொடுத்த அப்புறம் தான் இந்த இப்படிதான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா வந்தது மாதாஜி. இதுக்கு முன்னாடி இது தெரியல. சோ இப்ப ஒரு சென்டென்ஸும் பார்க்கும்போது இப்படி எழுதணும்ன்றது இப்போ இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு வருது. சரிங்க மாதாஜி. போன கிளாஸ்ல who else did not do last class? Madam namaste. Namaste. I'm Sujata madam. Shall I read? Yeah, of course. Really. Okay madam. Navikaha Chepanya Naukam Kshipati. Navikaha Akaranta Pumlingaha Pratama Vibhakti Navika Shabdaha Ekavachanam. Okay. Chepanya Akaranta Strilinga. Akarantava Ikarantava. See, the word is Kshepani. Sorry madam. Ikaranta. Ikaranta Strilinga Kshepani Shabdaha Tritiya Vibhakti Ekavachanam. Kshepani என்ன அர்த்தம்? Kshepani or. Now the boatman will use the oar, to ride the boat. Okay. தமிழ்ல துடுப்புன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் it's oar. 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 Okay. Naukam Akaranta Strilinga Nauka Shabdaha Dvitiya Vibhakti Ekavachanam. Nauka Shabdaha Dvitiya Vibhakti Ekavachanam. Yeah. Kshipati Kriyapadam. Kshipati Akaranta. No. There is no anta. No. What is the dhatu? You have to say the dhatu. Kship dhatu. Parasmaipadi. Yes. Ekavachanam Latlakara Pratama Purusha. Yeah. Do the next one. Shakatikaha Kashaya Kashaya Vrishabau Tadayati. Shakatikaha Akaranta Pumlinga Shakatika Shabdaha. Shakatika Shabda. Pratama Vibhakti Shakatika Shabdaha Pratama Vibhakti Ekavachanam. Okay. Kashaya Akaranta Strilinga Kasha Shabdaha Tritiya Vibhakti Ekavachanam. Vrishabau
Hmm. अकारान्त पुंलिङ्ग Hmm. वृषभशब्दः Hmm. प्रथमा विभक्ति द्वितीयवचनं द्विवचनं Why Prathama Vibhakti here? What is the Vrisha- meaning? Okay. What is Vrishabha? What is the meaning of Vrishabha? वृषभ means what's in my Vrishabha is a bull. Okay. bull bull two bulls madam here Two bulls Vrishabha of Vrishabha. Vrishabha See, Vrishabha, Vrishabha, Then the second Vibhakti is Vrishabham, Vrishabhau, Vrishabhan. Okay. Okay. Like Rama Shabda. Okay. Prathama Now vibhakti the cartman, Tadayati. What is Tadayati? means beating. Yeah. So the cartman is beating The bull. Okay, the two bulls. Two bulls. So what it will be? It will be Kartrupadam or Karma Padam? This is Subject or object? Not object, madam. Object. So what it will be? Dvitiya Vibhakti or Prathama Vibhakti? Objects. Dvitiya vibhakti. Yes. Understand? Dvitiya, yes, madam. No, it's not subject. Object. This is. Yeah. So you have to see that the meaning is correct. So you have to put it. Yes. Dvitiya vibhakti. Dvivachanam. Tadayati. Kriyapadam. Tad dhatuhu. Tad, madam. Yes, correct. Parasmaipadi ekavachanam prathama purusha. Okay. Do the next one. Takatam chakrabhyam gacchati. Takatam akaranta napumsakalingam shakata shabdah prathama vibhakti ekavachanam. Chakrabhyam akaranta napumsakalinga chakra shabdah tritiya vibhakti dvivachanam. Gacchati kriyapadam. What vibhakti is it? Tritiya vibhakti. Okay. Tritiya vibhakti dvivachanam. Chakrena chakrabhyam chakrabhihi. Correct, Amanda? Correct. Chakrena chakrabhyam chakrabhihi. Chakrabhihi. This is Napumsakalingam, right? Chakram. Madam? Chakram is Napumsakalingam, right? Yes, Napumsakalingam. So it will be like Pullinga only. It will be like Pullinga. Chakraihi. Chakrena. Chakrabhyam. Chakraihi. Okay. Chakrabhihi won't come, madam. Chakraihi. No. Okay. Chakraihi only will come. Okay. Okay. Chakraihi. Gacchati. Kriyapadam. Parasmaipadi. Gam dhatu. Ekavachanam. Prathama purusha. Prathama vibhakti. Prathama purusha is over. No Prathama vibhakti here. Vibhakti is only for nouns. Okay, ma'am. And purusha is for verbs. Keep that in mind. Okay. Okay, we can move. Okay. Thank you, madam. Next, who has not done last week? Yaar pannaliyo ava pannungo. Ramya, she did it. Sumati madam did it. Ramya madam did it. Then Revati madam also did it. Then who else did not do? Has Uma madam joined? I don't know because I'm sharing the screen. I can't see who has joined. Who else is there? Okay. Nobody is there. Dhanalakshmi madam, are you there? No? Yes, madam. Inga irkela. Okay. Irken. Padungo. Na pannu. Lata pushpaihi lasati. Akaranta Strilinga Saptaha Prathama Vibhakti Ekavachanam. Pushpaihi Ikaranta
முதலை புஷ்பைகி என்ன சப்தம் தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். पुष्प शब्द புஷ்பம் புஷ்பம் அப்போ என்ன ஆ. லிங்கம்? नपुंसकलिंगम அவ்வளவுதான். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆ. சோ அகாராந்த नपुंसकलिंग ம் पुष्प शब्द ம் प्रथमा विभक्ति एकवचनम ஏன் பிரதமா விபக்தி என்ன வரும்? ह புஷ்பம் रामः புஷ்பே புஷ்பாணி, पुष्पाणि पुष्पम புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி. திருத்தியா சொல்லுங்க. पुष्प புஷ்பேன सेम தான் பிரதமாவும் த்விதியாவும் சேம். सेम திருத்தியா விபக்தி पुष्पे புஷ்பேன तृतीया ओके ओके पुष्पेन पुष्पाभ्यां पुष्पैः அவ்வளவுதான். சோ திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ओ बहुवचनम ओके लसति ம் लस லஸ் தாத்து. ஓகே. लस धातु பரஸ்மைபதி என்ன தீ வந்ததுனால सी वंदना परस्मैपदी लट् लकारः ம் प्रथमा विभक्ति விபக்தி வருமா புருஷ வருமா? இப்பதான் சொன்னேன். when there is lakara it is purusha not vibhakti. अच्छा अच्छा लसति பிரதமா पुरुष ம் प्रथमा पुरुष पुरुषः சொல்லணுமா புருஷா சொல்லணுமா? புருஷஹ. புருஷக தான் கரெக்ட் இல்லையா? ஆமா, சேர்த்து சேர்த்து தான் சொல்லணும். பிரதம புருஷஹ பிரதம புருஷக ஏகவச்சனம். அவ்வளவுதான். ஏன்னா லதா இஸ் பிரதமா விபக்தி, here it is பிரதம புருஷ. ஓகே. ஓகே. சோ அது என்ன மீனிங் வரும்? புரியல. மீன்ஸ் என்ன மீன்ஸ்? இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங், என்ன அர்த்தம் சொல்லுங்க. லதா புஷ்பைஹி லசதி. புஷ்பங்களை பறிக்கிறாள், எடுக்கிறாள். தப்பு தப்பு தப்பு. இந்த இடத்துல லதாங்கிறது கொடி. புஷ்பங்கள் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க திருத்தியா விபக்தி சொல்லிட்டேன். இப்ப நான் தமிழ்ல என்ன சொல்லேன்? ஆள் உடன் ஓடு, இந்த மூணு தான் வரும். அப்போ லசத்தினா என்னது? ஷைனிங், ஒளிர்கிறது. தமிழ்ல சொல்லணும்னா கொடி புஷ்பங்களால், கொடிதான் அது பிரதமா விபக்தி. கொடியில் வராது, கொடியில் புஷ்பங்களால் ஒளிர்கிறது, ஒளிர்கிறது, பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிறது. எப்படி வேணாலும். ஓகே. ஓ அப்படிதான். அடுத்தது பண்ணுங்க. பாலகः ஹஸ்தேன சந்திரம் 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 ஆஹ்யதி ஆஹ்வயதி 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 மீன்ஸ் ஆஹ்வயத்தினா கூப்பிடுறது, கூப்பிடுறது. ஓகே ஓகே. பாலகः அகாராந்த பிரதமா விபக்தி புல்லிங்கः பாலக சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். எஸ். அடுத்தது ஹஸ்தேன ஹஸ்தாது ஹஸ்தேன அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் we have to try to translate the sentence. உங்களுக்கு தெரியலைன்னா முதல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. சிறுவன் ஹஸ்தன என்னது? கைகளால். அப்ப கைகளால். அப்ப இது என்ன விபக்தி? கமான். திருதியா விபக்தி. திருதியா விபக்தி. அப்ப சொல்லுங்க. அகாராந்தம். அகாராந்த புல்லிங்கः ஹஸ்தாது ஹஸ்தப்தः சப்தஹ. தாத்து வந்து கிரியா பதத்துக்கு தான் வரும். ஓகே ஓகே. சப்தஹ வந்து விபக்தினா சப்தஹ தான். ஹஸ்த சப்தஹ என்ன விபக்தி? இப்பதானே சொன்னேன். திருதியா விபக்தி ஏகவச்சனம்.
அவ்வளவுதான். அடுத்தது சந்திரம். ம் இது நபும்சகலிங்கம். நோனோ சந்திரஹ தான் புல்லிங்க. சந்திரன் வந்து அப்படியா? மீனிங் என்ன சொன்னோம்? இப்ப கையால் ஆகுவயத்தினா கூப்பிடுகிறார். யாரை கூப்பிடுகிறார்? சந்திரம். சிறுவன். சிறுவன். சிறுவன் கையால் ஆகுவயத்தினா சந்திரன். கூப்பிடுறான். கூப்பிடுறது. ஆ. ஓகே. யார கூப்பிடுறா? சந்திரன்னா என்னது? மூன். அவ்வளவுதான். மூன். அப்ப இங்க யாரை கூப்பிடுகிறான்? யாரை? கம் ஆகுவயத்தி, சந்திரம் ஆகுவயத்தி. இந்த மாதிரி நம்மளே கொஸ்டின் கேட்கணும். கஹ அப்படின்னா பாலகஹ, கேன ஹஸ்தேன, கம் சந்திரம். சந்திரம். ஓகே. அப்படி கேட்டா சந்திரம். அப்ப என்ன விபக்தி தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. காராந்த புல்லிங்க சந்திர சப்தஹ என்ன விபக்தி? द्वितीया विभक्ति एकवचनम्. एकवचनम्. आह्वयति. आह्वयति. अकारान्त पुल्लिङ्ग. ஒரு நிமிஷம். ஆகுவயத்திங்கிறது என்னது? முதல்ல பதம் என்ன பதம்? அது நாம பதமா கிரியாபதமா? கிரியாபதம். அப்போ கிரியாபதத்துல நோ எண்டிங், அகாராந்த டக்காராந்த எதுவும் கிடையாது. தாத்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹ்வய ஆஹ்வய அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல போகணும். ஆஹ்வய தாத்து பரஸ்மைபதி. என்ன புருஷ? பிரதம புருஷக. பிரதம புருஷக. ஏகவச்சனம். அவ்வளவுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது. சிறுவன் கையால் சந்திரனை கூப்பிடுகிறான். Okay, ma, you can mute yourself. The last two sentences, Sumati madam, do it. இது ஜனாஹ பாதாபியாம் கச்சந்தி. ஜனாஹ அகாராந்த ஜனா பகுவச்சனம் வரும். சோ ஜன சப்தக புல்லிங்க ஜன சப்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஜனாக மக்கள். பாதாபியாம் பாதம் தானே? பாதக. சோ அதுவும் இது புல்லிங்க. சோ அகாராந்த புல்லிங்க பாத சப்தக திருத்தியா விபக்தி ராமாபியாம் மாதிரி வரும். திருத்தியா விபக்தி த்விவச்சனம். கரெக்டா? கச்சந்தி கம் கம் தாத்து பரஸ்மைபதி பகுவச்சனம். லட்லகார. It is present tense, right? லட்லகார என்ன பிரதம புருஷக பகுவச்சனம். நெக்ஸ்ட். அது தெரியல மேம், கொஞ்சம் மேல கொண்டு வாங்க. கடைசி லைன். நாரி பத்யா விலசதி. நாரி இஸ் நதி மாதிரி. ஸ்ரீலிங்க. Nari, I think it is first ending. Nari, adha nadi shabda varum illaya. So akaranta, ikaranta strilinga nari shabdah prathama vibhakti ekavachanam. Patya vandu pati madri. So that is கணவனை. So திருத்தியா விபக்தி. கணவனே கிடையாது. பத்தியா பதி இகாராந்த
Okay. Ikaranta. But, oh, Ikaranta. But this is a very different subject. Usually I don't tell anybody to do this lesson line because pati is a very irregular shabda. It is a pullinga shabda. If a hari varumbodu we say harina, but in pati we cannot say patina. It is patya. It is an irregular. so அது வந்து இதுதான் திருத்தியா விபக்தியா? Yes, திருத்தியா தான். Okay. So this is akaranta, pullinga, pati, Akaranta shabdaha. Ikaranta. Oh, right. Okay. Ikaranta, pullinga, pati, shabdaha, tritiya vibhakti, ekavachanam. விலசதி அதோட தாத்து என்னன்னு தெரியல மேம். தாத்து வந்து நம்ம முன்னாடி லசதி பார்த்தோம் இல்லமா, லதா புஷ்பைகி லசதி, அதே லஸ் தான். பட் there is an upasarga, that is a prefix. V is added to the las, so V plus las தாத்து. Okay. ஓ இதேதான், அதாவது மலர்கிறது ஷைனிங், மாதிரி ஒளிர்கிறது ஷைனிங். So it is like the woman shines due to her husband. Okay. Because of her husband, like that we should take it. Okay. கணவனால் ஒளிர்கிறாள் அப்படின்னு. Okay. So las dhatu V is a upasargam. Okay. The prefix is called upasargam in Sanskrit. So V upasarga, las dhatu, parasmaipati, latlakara, pratama purushah, ekavachanam. So புரிஞ்சதுமா? கஷ்டம், ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பண்ணணும், பட் ஓகே. It's okay, no problem. Just give me 1 minute. There's somebody at the door. Yes. Sorry, I had a courier. Yeah. Mata, this is Ramya. I have a doubt, Mata. Tell me. And in this sentence, la shakatikaha kashaya vrishabhau kashaya vrishabhau tadayati. Adala tadayati. How do we bifurcate it? Tadayati. Actually, it is a third dhatu. Third dhatu. Okay, third dhatu, but ana dvitiya varda. Dvitiya. Shakatikaha is the subject. So Shakatikaha beats.
Okay. So it cannot be Dvitiya, right? He Okay, beats, so it Pratama. is Pratama. Here also it has Pratama. to be Pratama Purusha only. Okay, okay, ma'am. Yes, yes. Anybody has any other doubt? No doubt? Okay. This Tadayati is because it is Tad Dhatu, but it cannot become Tadayati. Like it is got some rules of the Gada and all that we will study later. Okay. That is why the Tad Dhatu becomes Tadayati. Okay, ma'am. So that for now you just understand that it is Dhatu is Tad, and your question of Dvitiya does not arise here. The Dvitiya is for Vrishabha. Okay. He's beating the bulls. The cartman is beating the bulls with his whip. With the whip. So always with, through, all that will come in the Tritiya in English if you translate. Okay. புரிஞ்சது madam. Yeah. No doubt. So today we will be doing a shloka. As I have told you, we will be doing. And today I just want to introduce a new shloka. 1 minute. I'll share it with you. I was just typing it. Yeah. So many of you again will be knowing this shloka. And when I say, I want one or two to say that also. For the ease of the pronunciation, I just want to check the pronunciation. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. Okay. Karadarshanam. Darshanam. Darshanam. So Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. So many of you will be knowing. நம்ம கார்த்தால எழுந்திருந்தோன்னா இந்த கையை பார்த்து இந்த ஸ்லோகம் சொல்லுவோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பேன் இந்த கிளாஸ்ல. many of you will be saying this also, but just I want to say, I want one of you to say this. Read பண்ணுங்கம்மா ஸ்லோகம் alone. Mata, can I do it, Ramya? Yeah, yes. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. Revati ma'am. Okay. Yes, That's all you madam. have. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. 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 Darshanam. Okay. Darshanam. Karadarshanam. Dhanalakshmi madam. Yes, Mata. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. Tripura Sundari madam. Yes, Mataji. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. Sumati madam. Okay, ma'am. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. Anybody who has not said? Sujata ma'am. Yes, madam. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati,
करमूले तु गोविन्दः प्रभाते करदर्शनम्. So, karagre, see, kara, model, what I said last class itself. First, you have to see what is the verb. What is the verb here? Vasate. Vasate na dwells, lives, stays. Okay, irukira. Enga irukka? Yaru irukka? Enga irukka? Karagre. You can split it into two words. Kara. Kara na hand. Kara is hand. Hasta is also hand. இப்பதான் நம்ம லெசன்ல பார்த்தோம். Hasta is also hand. Kara is also hand. Kara agre, agre. Okay. Kara plus agre will be karagre. So karagre. So the front portion or the tip, you can also say the front. நுனியில, நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நுனியில, முனையில, எப்படி வேணாலும் சொல்லலாம். The tip. Okay. So the front portion or the tip, anything you can say. Vasate Lakshmi. Lakshmi stays there. See, in our hands, the goddess stays in our hands. So, Vasate. Oh, no, Vas Dhatu actually. Vasate is Vas Dhatu. I have not written here the Dhatu because I want to tell you one thing. If Vas Dhatu நீங்க எடுத்துட்டேன்னா, it is a Parasmay Padi Dhatu. இப்ப நம்ம தே இத்தே அந்தேனா it is an ஆத்மநேபதி தாத்து. நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? பட் இங்க வந்து வசதி இருக்கிறார் அப்படிங்கிறது it is bus is not an ஆத்மநேபதி தாத்து. Bus is a பரஸ்மைபதி தாத்து. ஸோ தீத்தக அந்தி தான் வரணும். அப்புறம் ஏன் மேடம் இங்க தே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, there are this slokas are all written in the ancient times. Okay, so that is called. அப்ப யாரெல்லாம் அந்த ரிஷிகள்லாம் எழுதுறா? இப்ப ரிஷிகள் காலத்துல எல்லாம் நம்ம சம்ஸ்கிருதம் எடுத்துட்டானா there was no writing and producing it. எழுதி ஒரு புஸ்தகமா போட்டு இன்னைக்கு நம்ம how we are looking into it, there was no written script. So it was all orally. குருகுலத்துல வந்து ஓரலா தான் அவ வந்து சொல்லி கொடுப்பா. The students will listen to it and then they will have 4 students and those 4 students will have other 4 students. இப்படி the students multiply according to the number of gurus. So இப்ப ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு வரும்பொழுது எல்லாமே நம்ம வந்து பேட்டன்ட் பண்ணல, நம்ம எழுதி வைக்கல, we have not written it. So there are some, இந்த ரிஷியோட பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல we say ஆர்ஷ பிரயோகம். ரிஷி, for rishi they will, when it comes together they say ஆர்ஷ. ஆர்ஷ means belonging to rishi. Okay, ஆர்ஷ பிரயோகம். So the rishi காலத்துல இருந்து அந்த பிரயோகம் பண்ணும்பொழுது, see, probably one rishi would have said vasate. That is also there. Okay, so because என்ன இதுல வந்து அந்த மீட்டர் வராது, because meter T and T will have the same meter. The meter will not be there, but just ஆர்ஷ பிரயோகம். Okay, so just understand that vasate is actually dwells, lives, stays, அவ்வளவுதான். லக்ஷ்மி, so இந்த முனையில, கையோட முனையில லக்ஷ்மி குடியிருக்கிறாள். நம்மளுடைய கையோடு முனையில, கையோடு நுனியில அப்படின்னு சொல்லலாம். The tip of our hand or the front portion of our hand. Okay, சரி. Then kara madhye saraswati. மத்தியே, மத்தியே தான் மிடில். நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம் மத்தியில வராதே அப்படின்னு சொல்லுவோம். So மத்தியே, that is taken from Sanskritam. மத்தியே, so நடுவில who is that? Goddess Saraswati is there. The tipல வந்து goddess Lakshmi is there. நடுவுல மத்தியே, the middle, Saraswati is there. சொல்லுங்க. ஆமா, இது மத்தியம்னு வருமா அப்ப இந்த இடத்துல? அதோட தாத்து தாத்துவே கிடையாது. It is கர not a மத்திய. Okay, okay. Who is asking me this? Lalita Balaji. Lalita Balaji madam. There is no action here. Okay, there is only one verb in this whole slokam, is vasate only. Okay. நீங்க அப்படியே இந்த கர மத்தியே, கையினுடைய நடுவில் லக்ஷ்மி சரஸ்வதி வசிக்கிறார். ஓகே, எல்லாருக்கும் அதே வேர்ப் தான். கராக்ரே வசத்தே லக்ஷ்மி, கர மத்தியே வசத்தே சரஸ்வதி, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்.
கராக்ரே லக்ஷ்மி வசதே, கரமத்தியே சரஸ்வதி வசதே, கரமூலே து கோவிந்தஹ. மூலன்னா நம்ம எதுக்கு சொல்லுவோம்? மூலம்னா the root, the base. Here we cannot say root, so we say base. ஓகே, அடிபாகம். கையினுடைய நம்ம ஒரு செடி எடுத்துட்டோம்னா அதோடைய வேறு தான் அதுக்கு அடிபாகம், ரூட், மூலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அத மாதிரி மூலம். அப்போ இந்த அடிபாகம், இந்த கையையே நம்ம மூணா பிரிச்சுக்கிறோம். We are dividing our hand into three. The front portion or the top portion, who resides? Lakshmi Devi resides. In the middle, who resides? Saraswati Devi resides. And at the bottom, who resides? Karamule to Govinda. Lord Govinda resides here. Okay. In some books, if I'm not wrong, adula Gauri kuda irukum. Karamule sthite Gauri madam. Karamule sthite Gauri. Sthite is also star dhatu ududa. Okay. Is stands Gauri. So Gauri adana solla vanda. இந்த ஸ்லோகம் நான் எடுத்திருக்கிறதுல, this is sloka is from Samskrita Bharati. Here there is Govindaha, but in some books, as she said, Karamule sthite Gauri. அப்ப யார் இருக்கா? Gauri. So அந்த மாதிரி, if it is that, you can say that also, nothing wrong. Okay, Lakshmi, Saraswati, Gauri na Parvati da. So that is also not wrong. But here what I have taken from the Samskrita Bharati book of slokas is Karamule to Govindaha. So God, Govindan is there. Prabhate. Karamule na Karasya Mule. Kayinuடைய base. Prabhataha. Prabhata காலம் அப்படின்னு சொல்லுவோம். காலை பொழுதுக்கு பிரபாத்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். So Prabhata is morning. So Prabhate is Saptami Vibhakti here. Okay. See, Karagre is also Saptami. Agre is also Saptami. Okay. Madhye is also Saptami. Mule is also Saptami. And Prabhate is also Saptami. So in the morning, Prabhate, Karadarshanam. Okay. Karadarshanam. So do the darshanam of the hand. What they are saying? வந்து காலையில எழுந்திருந்த உடனே you do the Karadarshanam. Why you get up? Why you look at your hand is because gods are in your hand. Karagre vasate Lakshmi, Karamadhye Saraswati, Karamule tu Govindaha, Prabhate Karadarshanam. Okay. Anybody has any doubt? It's a very small shloka. I picked it up. Anybody has any doubts here? இப்போ Have any doubt? You can ask. கரமூலே வந்து சப்தமி விபக்தி இல்ல மாதாஜி? ஆமா, ஒரே வேர்டா சப்தமி. கரமூல சப்தஸ்ய கரமூல சப்த மூலம் அப்படிங்கிறது மூலஹ கிடையாது, மூலம் தான் சப்தம். இட்ஸ் நபும்சகலிங்கம். So நபும்சகலிங்கம் and புல்லிங்கம் will be the same ரூபம். So karamule is karamula shabdah, saptami vibhakti ekavachanam. Okay. Okay. மாதா, சொல்லுங்க. கரமூலே கோவிந்தகன் வராம கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே கோவிந்தகன் வராம தூ அது நடுவுல வந்துருக்கு. தூ வந்து I did not put the தூ வந்து is an avyayam. Okay. The meaning is but. புரியுதாமா? Sorry. Did I stop sharing? Yes, மாதா. மாதாஜி, இன்னொன்னு கரதர்ஷனம் வந்து பலம் அந்த மாதிரி, அது நபும்சக லிங்கம் அப்படி வருமா மாதாஜி? கரதர்ஷனம். ஒரு நிமிஷமா. The screen. It's a screen light off. Yeah. சொல்லுங்கம்மா. கரதர்ஷனம் அப்படிங்கிறதும் நபும்சக லிங்கம், அந்த
திருத்தியா விபக்தி பிரதம விபக்தி வருமா? என்ன விபக்தி சொல்லுங்க. என்ன மாதாஜி? தர்சனம். புரியலைங்க மாதா, வாய்ஸ் சொல்லுங்க மாதாஜி. அப்படியா? என்னோட வாய்ஸ் வரலையா? இப்ப வருதுங்க மாதாஜி, இப்ப கேக்குதுங்க மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. கரதர்ஷனம் இஸ் ஒன் வேர்டு. ஓகேங்க மாதா. करदर्शन शब्द नपुंसकलिंग. कर दर्शन शब्द है नपुंसकलिंग है. प्रथमा विभक्ति विद्या विभक्ति ரெண்டுத்துக்கும் அதே வருதுங்க மாதாஜி. ரெண்டுக்கும் வரும். ஆனா இங்க வந்து இட் இஸ் பிரதமா only. பிரதமா மட்டும். ஓகே. ஓகே. ஓகே, வேற என்ன கேட்கணும் இதுல? For my old students, I have written Karas. Yeah. Where is that பட்ன்ற இது மீனிங் எங்க வரும் மாதா? டு டு கரமூலே து என்ன at the tip of the hand Lakshmi goddess is there, at the middle of the hand Saraswati goddess is there, but Govind but on the base Govinda is there. Vasate. Priyadama. You have to take the verb for all. Karagre Lakshmi vasate. Karamadhye Saraswati vasate. Tu Karamule Govinda vasate. Puriyada? Okay, Mata. Tu is an avyayam. It is an indeclinable. இங்க வித்யா விபக்தி வராது சொன்னீங்கல்ல மாதாஜி, அப்போ லக்ஷ்மியும் சொல்றோம், லக்ஷ்மியை அப்படி ரெண்டு பேரும் வர்றதுனால அப்படி சொல்ல ஏன் வராது? இல்ல இப்ப நீங்க மீனிங்க சொல்லுங்க. மீனிங் சொல்லுங்க. கராக்ரே வசத்தே லக்ஷ்மி. இத நம்ம எப்படி மாத்துவோம்? கராக்ரே லக்ஷ்மி வசத்தே. என்னோட விரல், அத கை விரல்கள் முதல் பாகத்தில் கையின் நுனியில் லக்ஷ்மி வசிக்கிறார். கையுடைய நடுப்பகுதியில் சரஸ்வதி வசிக்கிறார். ஆனால் கையினுடைய அடிபாகத்தில் கோவிந்த வசிக்கிறார். எப்படி வேணா வச்சுக்கோங்க. அதே வேர்பை தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே மாதாஜி. ஓகே. பிரபாதே கரதர்ஷனம். இப்போ இந்த கரதர்ஷனம்ங்கிற சென்டென்ஸ காலையில் கையினுடைய தரிசனம் அப்படின்னு இருக்கு. இப்போ யூ வாண்ட் டு மேக் இட் த்விதியா விபக்தியா பண்ணணும்னா காலையில் நீ கையை பார்க்கவும். பிரபாத்தே. அப்ப என்ன சொல்லணும்? பிரபாத்தே நீங்கள் கரதர்ஷனம் அப்படி நீ கரதர்ஷனம் பண்ணு அப்படின்னு சொல்றோம். துவம் கரதர்ஷனம் கரோஷி. ஓகே, அண்டர்ஸ்டுட். நீ பண்ணு அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் வேண்டாம். இந்த ஸ்லோகா வந்து இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம். What is there, that alone we will see. Okay, Mataji. What is written? Only the vasate only I wanted to clarify. ஏன்னா வஸ்தாத்துக்கு வசதி தான் வரும். இங்க it is ஆர்ஷ பிரயோகம், it is vasate. So we take it as. Okay, Mataji. மாதாஜி, அந்த ரிஷிக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல மாதாஜி, அந்த திரும்ப ஒரு அது என்ன சொன்னீங்க? ஆர்ஷ பிரயோகம். Thank you மாதாஜி. ரிஷிகளுடைய பிரயோகம். ரிஷி காலத்துல உள்ள. Okay. So for my old students, there is a samasa here. Karasya agre. First we can do this. Karagre Lakshmi hi. அப்படிதான் சொல்லுவோம்ல. When Lakshmi is taken separately, Ikaranta, Strilinga, Lakshmi Shabda, you know that the Prathama Vibhakti Ekavachanam is Lakshmi hi only. Lakshmi is a rare Shabda where the Visargam is placed after the Ikaranta. எந்த Ikaranta Shabdatukum, Nadi Shabdam, Nari Shabdam, okay, அதுக்கெல்லாம் வந்து Ikaranta is Ikaranta only. But Lakshmi is the only Shabdam where the Lakshmi's Sakara turns into a Visarga there. So Lakshmi he will come. Okay. Though we have not put the Visarga because of the shloka and the rules, but here it is Visarga. Lakshmi he vasate. Saraswati is okay. So Karasya agre, Karasya madhye, Karasya mule.
Prabhate, that no problem. Karasya darshanam. Darshanam is, all of you know what it is. Darshana shabdam. அது என்ன எதோட உற்பத்திமா அது? One of the old students. Come on, darshana எப்படி வரும்? Are you able to hear me? Hari Om Mata. Yes. Drishya dhatu lyut pratyaya. Yes. Yes. Dhanyawad. Drish dhatu lyut pratyaya. So ana varum, so darshana. Okay. Since it is darshanam, so karasya darshanam, karadarshanam. So just I will send this in the group. I want all of you to just go through this. I'm putting it in the drive for me as shloka number 1, shloka number 2. At the end of we'll do at least 10 to 15 shlokas. After that, I will take the same drive, I will send it. Okay, I don't want to post each sloka in the classroom. I will do 10 or 15 slokas and then I will post it. Is it okay? Okay, madam. Mata, yes, Mata. நீங்க அந்த ஸ்லோகம் போட்டுட்டீங்க மேம் லாஸ்ட். என்னம்மா? ஸ்லோகா 1 போட்டிருக்கீங்க ஆக்சுவலா. போட்டுட்டேனா? எதுல போட்டேன்? வாட்ஸ்அப் குரூப்ல. WhatsAppல தானே, not in classroom, right? Right. Okay. WhatsApp I'm putting for you all just to go. Okay. But here you don't need to. One minute. And use some external voices. Yeah.